சரவணபவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கும். வள்ளலாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிகளும் இந்த மார்ச் மாதம் எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை காணவிருக்கிறோம். இந்த மாதம் 2 சிறப்பான வழிபாடுகள் இருக்குது. பங்குனி உத்திரம், மகா சிவராத்திரி. இதை எப்படி வழிபட்டு அதிகப்படியான பலன்களை பெறலாம் என்பது பதிவின் இறுதியில் சொல்லப்பட்டிருக்குது. அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க, பின்பற்றி வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திரன் துலாமில் உதயமாகிறார். இந்த மாதம் சூரியன் 14ஆம் தேதி நமக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கும், புதன் இந்த மாதம் நமக்கு 7ஆம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடியவர் மீனத்திற்கும், அவரே இந்த மாதம் 25ஆம் தேதி மேஷத்திற்கு பெயர்ச்சி அடைவார். சுக்கிரன் இந்த மாதம் 7ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். செவ்வாய் இந்த மாதம் 15ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக, நம்ம தனித்தனி பதிவுகளாக, துல்லியமான பலன்களாக காணலாம். மிதுன ராசி, மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம அந்த வருட பலன்களே சொல்லியிருக்கோம். மிதுன ராசிக்கெலாம் ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னு. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி முற்பகுதியில் கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கணும். ஏன்னா ஒரு வாரம் வரைக்கும் ராசி அதிபதி 9 என்ற இடத்துல இருப்பார், அப்புறம் 10ற்கு பயணிப்பார். ஆனால் அந்த இடத்தில் ராசி அதிபதியும் லக்ன அதிபதியுமான புதன் நீசம் அடைவார். உடன் ராகு. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கே ஒரு நிறைய குழப்பங்கள், ஒரு டென்ஷனு, ஒரு ஒர்க் ப்ரெஷர்லேருந்து எல்லா வகையிலையுமே ஒரு அலைச்சல் திருச்சல், நிறைய குழப்ப நிலை. ஏன்னா நிறைய ஐடியாஸ்லாம் வரும். நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும். ஏன்னா 10 என்ற தொழில் ஸ்தானம் அல்லவா அது. அந்த இடத்துல நமக்கு நிறைய தொழிலை பற்றிய ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் அது ஒரு சரியான நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்காது. இந்த காலகட்டம் ஒரு நார்மலாக ஒரு தொழில் பண்ணுறாங்க, ஒரு வருமானம் இருக்குது அப்படின்றவங்களாம் ஆஸ் யூஷுவலாக கடந்து வந்துடுங்க. மற்றபடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், ஒரு வேலைக்கு முயற்சிக்கணுன்றவங்களாம் உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க, ஊக்கமுடன் செயல்படுங்க, விசாரித்து வச்சுக்கோங்க. நிதானம், பொறுமையை மட்டும் நம்ம மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் கடைபிடிக்கணும். ஒரு 2 வாரம் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்து கொள்ளணும் அப்படின்னு கிரகங்கள் இங்கே சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நமக்கு ஏற்கனவே நமக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் வேறு. சுக்கிரனை உங்களை பொறுத்த வரைக்கும் 5-12க்குரியவர், செவ்வாய் நமக்கு 6-11க்குரியவர். இந்த காலகட்டங்களில் நம்ம குடும்ப உறவுகளில், அதே போல் நெருங்கிய சொந்தங்கள் கிட்ட, குழந்தைகளுடைய ஒரு ஹெல்த் விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சகோதர உறவுகளாக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில், இந்த ஒரு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும்னு சொல்லுது. அதே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்வது, ஒரு ஆஷா பேசாமல் இருப்பது. கணவன் மனைவியே இருந்தாலும் ஒரு வாரம் ஒரு கவனமாக இருந்துருங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் எல்லாமே ஒரு அக்கம் பக்கமாக இருந்தாலும், ஒரு வேலை செய்கிற இடமாக இருந்தாலும், வேலையில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு அழுத்தம், ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், விட்டுட்டு வந்துடலாமான்னு கூட தோணும். அதெல்லாம் இந்த காலகட்டம் செய்யக்கூடாது. ஏன்னா வேலையை விட்டால் மறுபடியும் ஒரு புது வேலை கிடைப்பது இந்த காலகட்டம் ரொம்ப அரிதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமணம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு செகண்ட் ஹாஃப் தான். அந்த காலகட்டம் சுக்கிரனும் நமக்கு சிறப்பாக 9க்கு அமர்ந்துருவார். செவ்வாயும் 15 தேதிக்கு மேலே 9ல் அமர்ந்துடும். இந்த காலகட்டம் குருவின் பார்வை நமக்கு 3, 5, 7 என்ற இடங்களுக்குலாம் வரதுனால நீண்ட கால ஒரு திருமண தடையெல்லாம் நீங்கிறது, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அதை ஒரு திருமணத்துக்கு எடுத்து கொண்டு போகிறது, புது காதல் உருவாகுது, இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப சுமூகமாகவே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாகவே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, பேச்சு வார்த்தைகள், இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் எமோஷ்னலை கட்டுப்படுத்திக்கிட்டு, கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு, எல்லார்கிட்டையும் ஒரு அனுசரணையாக செல்லும்பொழுது ரொம்ப சிறப்பே. இந்த குழப்ப நிலையெல்லாம் இருக்கிறதுலாம் நமக்கு பிற்பகுதியில் சூரியன் போய் நமக்கு உடன் இணைஞ்சிருவார், நம்மளுடைய ராசி அதிபதியின். அப்போல்லாம் ஒரு தெளிவான இது கிடச்சிரும். மாணவர்கள் இந்த காலகட்டம் படிப்பில் உங்களுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட் கரெக்டு, நீங்கள் செஞ்சுருக்கிற முயற்சிகள் கரெக்டுன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நம்மளுக்கு ஒரு குழப்ப நிலை வந்துடுது, ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்கள் காதில் வாங்கி போட்டு கொள்ளக்கூடாது. இந்த காலகட்டம் நீங்கள் நினச்சது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது, இது அந்த வழி சரி அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உறுதியும் இருக்கும்போது நீங்கள் ஜெயிச்சு வந்துடலாம்.
இறை வழிபாடு நிறைய அயகிரிவர் வழிபாடு செய்யும்பொழுது, குரு காயத்ரி சொல்லும்பொழுது, குரு பிரம்மா குரு விஷ்ணு என்ற பாடலை அந்த மந்திரங்கள்லாம் உச்சரிக்கும் பொழுது, நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கோங்க. காலையில் எழுந்து அந்த ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணும்பொழுது உங்களுடைய இதை செயல்பாடுகளை ஒரு பட்டியல் போட்டுக்கோங்க. இதை இப்பப்போ பண்ண போகிறோம், எக்ஸாமில் நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு கோத்ரூ பண்ணிவிடுங்க. அதெல்லாமே நம்ம நினச்சது நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸாமை சந்திக்க போகிறோம், எழுத போகிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் மட்டும் வச்சிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பிற்பகுதியில் நம்மளுக்கு சூரியனும் வந்து அமர்ந்துடுவார். உடல் ஆரோக்கியத்தில் அதே போல் நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டர் குடிங்க. ரொம்ப ஸ்பைசி உணவுகளை இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா அதெல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷனையும் அதிகப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வார்ம் வாட்டர் அடிக்கடி குடிக்கும்பொழுது ஜீரணமாகவும் இருக்கும், நமக்கு அந்த ஒரு தூக்கமும் வராது, படிப்பும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுடலாம். வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. வயதில் மூத்தவங்க நீங்கள் ஒரு தொழிலை முதலீடு பண்ணுறது, இல்லை உங்களுடைய ஃபினான்ஷியல் சம்மந்தமான ஒரு வேலைகளை செய்வதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டம் ரொம்ப எஃபர்ட் போட வேணாம். இருக்குது, நான் போதும், நான் ஒரு நார்மலான லைஃப் வாழ்கிறேன் அப்படின்றவங்களாம் நிறைய ஆன்மீக வழிபாடுகள், வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி லக்னம் ஆஸ் யூஷுவல் நான் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறன்றவங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது தொழிலாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எமோஷ்னலையும் உங்களுடைய சிந்தனைகளையும் ரொம்ப நீங்கள் வந்து செதற வேண்டாம். அப்படியே வந்து ஒரு தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய குழப்பம் எல்லாம் இருக்கா, உங்களுடைய வெல்விஷர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. ரொம்ப யோசித்தாலும் நமக்கு வந்து ஒரு விடை கிடைக்காது. காலத்தின் போக்கில் அப்படியே வந்து அமைதியாக விட்டு விடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நம்மளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே நான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டேன். குழந்தை பாக்கியம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதற்கான ஒரு வைத்தியம் பார்த்தாலும் இந்த காலகட்டம் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. எதிரிகளை வந்து இனம் கண்டு நம்ம வந்து இந்த காலகட்டம் கண்டுபிடிச்சி அதற்கேற்றாற் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை லாபகமாக மாத பிற்பகுதியில் கையாண்டுடலாம். என்ன ஒன்று, இந்த காலகட்டம் மாத முற்பகுதியில் செவ்வாய் வந்து உச்சமடையக்கூடிய நேரம். அப்போ 15 தேதி வரைக்கும் யாருக்கிட்டையுமே ஒரு ஆக்ரோஷம், ரொம்ப கோபம் வரும், எமோஷனல் வரும், அப்படியே நம்ம பொங்கி வரா மாதிரி இருக்கும். ஒரு இதில் இந்த மூக்குக்கு மேலே கோபம் வரும் இல்லையா. கோபம் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்வாங்க. வார்த்தைகளில் கருத்து சொல்வதில் நம்ம நல்லதே சொல்ல போனாலும் இந்த காலகட்டம் அது பிரச்சனையாக இருக்கும். எந்த ஒரு வம்பு வழக்குகளோ கடன் வாங்கும் விஷயத்துலையோ ரொம்ப கவனமாக இருக்கணும். மாத பிற்பகுதியில் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். முன்னேற்றத்தின் பாதையில் நீங்கள் வெற்றி நட போடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் சுப செயல்பாடுகளுக்கு ஒரு 16 17 தேதிக்கு மேலே ரொம்ப அருமையாக இருக்கும். சூரியன் வந்த பிறகு உங்கள் ராசியில் இணைந்த பிறகு உங்கள் ராசி அதிபதியோட மீனத்திற்கு வந்த பிறகு ரொம்ப ஆரம்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள்லாம் நீங்கிடும். இந்த காலகட்டம் மௌனம் சர்வார்த்த சாதகம் என்பது ரொம்ப சிறப்பு. பெருமாள் வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு மிக ஏற்றமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு, வறியவருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்போவோ உங்களுக்கு வந்து முடிந்த உதவிகளை தாராளமாக செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ, அன்னதானம் மட்டும் இல்லை, வஸ்திர தானம், அதே போல் அவங்களுக்கு பாத அணிகள் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் செய்யும்போது சனி செவ்வாய் பாத அணிகள் உங்களோட மூத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் தீந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிரந்தர சொத்து, வண்டி வாகன சேர்க்கை, பழைய கொடுத்து புதுசாக மாற்றுறது, பாக்கியம் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டுன்றாச்சு. உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு சிறப்பான ஊதியமோ, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமளவு ஒரு முன்னேற்றமோ நிச்சயம் உண்டு. மிதுன ராசி லக்னக்காரருக்கு மாத பிற்பகுதியில் இன்னும் கடந்து வர வர ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதம் 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் 2 வழிபாடுகள் இருக்குது. ஒன்று மகா சிவராத்திரி, 2வது பங்குனி உத்திரம். இந்த 2 நாட்களில் முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி. அது மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாசி 25. இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும். குலதெய்வம்னு சொல்லும்பொழுது 2 குலதெய்வத்தை வழங்கணும். என்னம்மா 2 குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும். நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம்.
தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும். தாய் வழி குலதெய்வம் வந்து நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். தந்தை வழி குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் பங்குனி உத்திரம் வந்து 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இது முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையே கூட ஆரம்பிச்சிருது. 2 பட்டு வரா மாதிரி இருக்கும். பெரும்பாலும் வந்து 25ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. நம்ம 24ஆம் தேதி 2 நாள் வந்து தெய்வத்தை கும்பிட்றதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு வந்து தப்பு வர போகிறதில்ல. அதனால் பங்குனி உத்திரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம். அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் அம்மன் கோயில்லையும் ரொம்ப விசேஷம் நடைபெறும். எல்லா ஆலயங்களிலுமே வந்து சிறப்பான நிகழ்வுகள், அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும். பங்குனி உத்திரம் வந்து முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததாக நம்ம வந்து வழிபடுவோம். எல்லா தெய்வ ஆலயங்கள்லையுமே சிறப்பான வழிபாடு வந்து நடைபெறும். அன்று வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும் பொழுதும், அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம், எலுமிச்சம்பழ மாலை சாற்றலாம். வெற்றிவேர் மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும். எலுமிச்சங்கனி போடும்பொழுது அதுவும் வெற்றிக்கனி. நமக்கு தொழில் தடையெல்லாம் நீக்கி கண்திருஷ்டி நீக்கி நமக்கு வந்து சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே வந்து ஒரு சாந்த சொரூபி ஆகிடுவோம். திருமண தடைகள் நீங்கும். முதல்ல இந்த பங்குனி உத்திரம் வந்து தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் ஒரு சில கோயிலில் வந்து திருமணங்கள் நடைபெறாது. தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய, அதனால தான் நான் சொன்னேன், வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும்பொழுது விரைவில் திருமணம் கைகூடும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அன்றைய தினம் வந்து ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம். சாரவண பவன் அந்த ஷட்கோண ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா, அதை சாரவண பவ எழுதி நடுவில் ஓம் எழுதி நம்ம வந்து 7மே வந்து நெய் தீபங்களாக ஏற்றலாம். இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க இல்லை 6 தீபத்தை நல்லெண்ணெய் தீபமாகவும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை வந்து சுத்தமான நெய் தீபத்தினால் ஏற்றும்பொழுது ராகுக்கேது இந்த இணைச்சோன்னா அந்த புள்ளிகளை ராசி கட்டத்தில் ராகுக்கேதுகளை இணைக்கும் பொழுது நமக்கு இந்த ஸ்டார் வடிவில் தான் வரும் ஷட்கோணத்தில். அதனால் இந்த காலகட்டம் வந்து முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானால் அன்று காலையிலிருந்து நம்ம வந்து முருகப்பெருமான் படத்தை தொடச்சிட்டு, இல்லை வேல் இருந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதே போல் கோயிலில் வந்து நிறைய முருகனுக்கு பால் குடம் எடுப்பாங்க. அதே போல் நிறைய நீர்மோர், அதே போல் பாயசம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமியும் உடன் வந்துடும். அப்போ பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 2 ஒன்றா சேர்ந்து வந்துடும். அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், இறைவனுக்கு இயன்ற பொருட்களை வந்து நம்ம நெய்வேத்தியம் வைத்து வழிபடும் பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கணும். இந்த பண்டிகை நாட்களில், விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும். ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும். அப்போ பங்குனி உத்திரத்தில் இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். அதே போல் ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் வந்து தம்பதியருடைய அந்யோன்ய சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன சொல்கிறது, கணவன் மனைவி வந்து ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்பொழுது தான் அந்த குடும்பமே ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும். அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய சிறப்பாக பேணி வளர்க்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா முதல்ல பாதிக்கக்கூடியது அந்த பிள்ளைகள் தான். அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல கணவன் மனைவி அவங்க எதிரில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா பிள்ளைங்களை நம்ம வந்து ஒரு சிறப்பான வழிநடத்தி ஒரு கண்டித்து வழி நடத்த முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து கலிகாலம் சொல்லியாச்சு. அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, இந்த தலைமுறையில் பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான், பெற்றவர்களுக்கு பயந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர் தான் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லிக்கோ. அதாவது பெருமையாக சொல்கிறதா, பெற்றவருக்கு பயந்தோன்றது சொல்லிக்கலாம். பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படுறேன்னா, நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க, அவங்க வந்து சிந்தனைலாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது. நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நடைமுறையும், அதாவது கணினிமயமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா. அதனால் வந்து ஒரு மாய முகமூடிய போலியை தான் நம்புகிறாங்க. உண்மையை நம்புவது வந்து தாமதமாக தான் நடக்குது. அதனால் போலி வந்து
எளிதாக ஜெயித்திருது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையிலிருந்தெல்லாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறை வழிபாடுகளையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும். பெரியவர்கள்கிட்ட மனம் கோணாமல் நடந்து அவருடைய ஆசைகளை பெற்று தான் ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்பொழுது அந்த வழிபாடுகளாக நமக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும். நற்பவி நற்செழி.